ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு இன்ப கானான், என்டரிங் கேனன். வாசிக்க வேண்டிய பகுதி எண்ணாகமம் 20ஆம் அத்தியாயம் முதல் 12 வசனங்கள். இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் 1ஆம் மாதத்தில் சீன் வனாந்திரத்திலே சேர்ந்து ஜனங்கள் காதேசிலே தங்கியிருக்கையில் மிரியாம் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டாள். ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் கூட்டம் கூடினார்கள். ஜனங்கள் மோசேயோட வாக்குவாதம் பண்ணி, எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சந்நிதியில் மாண்ட போது நாங்களும் மாண்டு போயிருந்தால் நலமாயிருக்கும். நாங்களும் எங்கள் மிருகங்களும் இங்கே சாகும்படி நீங்கள் கர்த்தரின் சபையை இந்த வனாந்திரத்திலே கொண்டு வந்தது என்ன? விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் மாதளம் செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் சபையாரை விட்டு ஆசரிப்பு கூடார வாசலில் போய் முகங்குப்புற விழுந்தார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மரியை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையில் இருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரை கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தன. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவது இல்லை என்றார். வாசிக்க நாம் மனனம் செய்ய வேண்டிய வசனம் எபிரேயர் 3ஆம் அத்தியாயம் 14ஆம் வசனம். நாம் ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு வரை உறுதியாய் பற்றி கொண்டிருந்தால் கிறிஸ்துவிடம் பங்குள்ளவர்களாயிருப்போம். If we hold the beginning of our confidence steadfast to the end, we will become partakers of Christ. இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் தமக்கென்று தெரிந்தெடுத்தார். அவர்களை பெயர் சொல்லி அழைத்து அறிந்தார். பரிசுத்த கூட்டமாக வாழ பிரித்தெடுத்தார். கரம் பிடித்து நடக்க பழக்கினார். தந்தையைப் போல் தோள் மீது சுமந்து திரிந்தார். அவர்கள் அவரது பங்காகவும் சுதந்திரவாளிகளாகவும் இருந்தனர். எகிப்தின் அடிமைத்தனமாகிய புயல் காற்றில் அவர்கள் சிக்கி தவிப்பதை பொறுக்க மாட்டாத கடவுள் அதினின்று அவர்களை மீட்டெடுத்தார். ஆனாலும் அவர்கள் கானானுக்குள் நுழைய முடியவில்லை. காரணம் என்ன? ஒரே ஒரு வார்த்தை, அவர்களது அவிசுவாசமே. இதைத்தான் எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே அவிசுவாசத்தினாலே அவர்கள் நுழைய முடியாமல் போயிற்று என்று காண்கிறோம் என்று இருக்கிறது. இஸ்ரவேலர் எவ்வளவோ பாவம் செய்தார்கள். அவர்கள் பாவ பட்டியல் ஒருவேளை நீளமாக இருக்கலாம். ஆனால் அவர்களது பாவங்களிலெல்லாம் பெரிய பாவம் அவிசுவாசம்தான். விசுவாசம் இல்லாமல் பிரியமானவர்களே, நாம் கடவுளை மகிழ்விக்கவோ பிரியப்படுத்தவோ முடியவே முடியாது. பரலோகத்திற்குள் நுழைய வேண்டுமானால் கற்பாறையாகிய கிறிஸ்துவின் மீது அசையா நம்பிக்கை நாம் வைக்க வேண்டும். மக்கள் நரகத்திற்கு செல்வதற்கு ஒரே காரணம் அவிசுவாசமே. இஸ்ரவேல் மக்களை நடத்தி வந்த மோசேயும் ஆரோனும் கூட கானானுக்குள் நுழைய முடியாமல் போனது ஏன்?
கடவுளை அவ்வளவாய் துக்கப்படுத்திய அவர்களது பாவம்தான் என்ன? திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாகிய மோசே சின்ன சிறு பாலகனாய் இருக்கும் போதே தன் தாயினால் விசுவாசம் ஊட்டப்பெற்று வளர்ந்தவன். தன் விசுவாசத்தினால் அனித்தியமான பாவ சிற்றின்பங்களை அனுபவிப்பதை விட கடவுளுடைய மக்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டவன். கடவுளுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று ஆண்டவராலேயே சாட்சி பெற்றவன். அவனுக்கு முன்னரோ பின்னரோ அவனுக்கு ஒப்பான தீர்க்கதரிசி ஒருவரும் இழந்ததில்லை. ஆரோனும் சாதாரணமானவன் அல்ல. மேன்மை தங்கிய ஆசாரிய ஊழியத்திற்கு கடவுளாலே அழைக்கப்பட்டவன் அவன். பிரதான ஆசாரியனாய் பணியாற்றியவன். மோசேயும் ஆரோனும் சேர்ந்து ஆண்டவரது கட்டளைப்படியே இஸ்ரவேலரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அற்புத அடையாளங்களுடன் கானானுக்கு நேராக வழிநடத்தி கொண்டிருந்தனர். ஆனால் கடினமானதொரு சூழ்நிலையில் அவர்களது விசுவாசம் தளர்ந்தது. மலையை பார்த்து பேசினால் தண்ணீர் வரும் என்று சொன்ன கடவுளின் வார்த்தைகளை அவர்கள் நம்பவில்லை. மாறாக அதை அடித்தார்கள். இவ்விதம் வாக்கு பண்ணப்பட்ட நாட்டிற்குள் மோசேயையும் ஆரோனையும் நுழைய முடியாமல் தடுத்தது அவிசுவாசமே. கடவுளுக்காய் வீரதீர செயல்களை சாதித்துவிட்டு விசுவாசிக்காத ஒரே காரணத்தால் முடிவை எட்ட தவறுவது எவ்வளவு பரிதாபம். மோசே கானானை பார்த்தான், ஆனால் அதற்குள் நுழைய முடியவில்லை. இதைத்தான் a slip between cup and lip என்பார்கள். கடவுளுடைய வாக்குகளை சுதந்தரிப்பதற்கும் நமது ஜெபங்களுக்கு பதில் பெற்றுக்கொள்வதற்கும் பல நிபந்தனைகள் இருந்தாலும் அவற்றில் அடிப்படையானதும் இன்றியமையாததும் விசுவாசம்தான். நமது வாழ்வில் நெடுங்காலமாய் தாமதித்துக் கொண்டிருக்கும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள பிரியமானவர்களே, இன்றே விசுவாசிக்க அழுத்தி கூறுகிறேன், அடிக்கோடிட்டு சொல்லுகிறேன். இன்றே விசுவாசிக்க துவங்குவோம். அப்பொழுது கடவுளின் கரங்கள் நமக்காக செயல்படும். சகோதரி சாராள் நவரோஜி அவர்கள் எழுதிய ஒரு பாடலில் உள்ள ஒரு கவி, தேற்றிடுதேவும் வாக்குகள் என்னை ஆற்றிடுதேவுந்தன் சமூகமே, பலத்தின் மேல் பலனடைந்து நான் சேருவேன், பேரின்ப சீயோனில் வாழ்ந்திடுவேன், ஆனந்தமாய் இன்பக்கானான். இன்பக்கானான் விசுவாச வார்த்தைகளை விசுவாசித்தால் இன்பக்கானானுக்குள் நுழைந்து என்றும் இன்பத்தில் திளைத்திருக்கலாம். நாம் ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு வரை உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் கிறிஸ்துவிடம் பங்குள்ளவர்களாயிருப்போம். விசுவாசிப்போம், விசுவாசிப்போம், விசுவாசித்துக் கொண்டே இருப்போம். ஏனென்றால் நமக்கு பெயரே விசுவாசிகள் என்பதுதான். எங்கள் மகாபெரிய தேவனே, இந்த அருமையான தியானத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டு, உம்மால் அபிஷேகிக்கப்பட்டு, உம்மால் வழிநடத்தப்பட்டு, உம்மால் அற்புதங்களை செய்யும் சக்தியை பெற்று, உம்மால் பெருங்கூட்ட மக்களை கர்த்தாவே வல்லரசுகளின் கையிலிருந்து விடுவித்து கானானுக்கு நேராக வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிற தலைவர்களே உள்ளே நுழையாமல் போனதற்கு காரணம் அவிசுவாசம் என்று நாங்கள் பார்ப்பது கர்த்தாவே எங்களை அதிர வைக்கிறது. அவிசுவாசம் உம்மை அவ்வளவாக துக்கப்படுத்துகிறது ஆண்டவரே. விசுவாசம் இல்லாமல் உமக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் அவிசுவாசம் உம்மை அளவுக்கு மீறி எரிச்சல் அடைய செய்யும் என்பதை நாங்கள் நினைத்து பார்ப்பதில்லை. கர்த்தாவே, ஆரம்பத்தில் கொண்டிருந்த விசுவாசத்தை கடைசி வரைக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவிதார். நீர் எங்கள் இருதயங்களிலே ஊன்றி இருக்கிற விசுவாசத்திற்காக, ஆவியானவர் மூலமாக கனியாய் தருகிற விசுவாசத்திற்காக, திருவசனத்தை வாசிப்பதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கிற விசுவாசத்திற்காக,
உம்முடைய பிள்ளைகளோடு ஐக்கியப்படுகிறதுனால் ஒருவருக்கு ஒருவர் கிடைக்கிற விசுவாச ஊக்குவிப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த விசுவாசத்திலே நாங்கள் தளர்ந்து விடாதபடி, குறிப்பாக மனுமகன் திரும்பி வரும் பொழுது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ என்கிற சூழ்நிலையிலே கர்த்தாவே, நீர் நிச்சயமாகவே காண்பீர், அந்த விசுவாசம் எங்களுக்குள் இருக்கும் என்று சொல்லி நாங்கள் உமக்கு பதில் தர நீர் எங்களுக்கு உதவி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.